ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதி விலாக். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம்தான், விவசாய தோட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் போயிட்டு வரல, இன்றைக்கி தான் போக போகிறாங்க. போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், நான் எப்படி இருக்குது என் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான வியூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மல்லிகைப்பூ பிடிக்காத லேடிஸே இருக்க மாட்டாங்க. நம்ம சினிமாலே மற்ற பூவோட கம்பேர் பண்ணி பாட்டு எழுதுறத விட நம்ம மல்லிகைப்பூ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க எல்லா படத்துலையுமே. மோஸ்ட்லி ஒரு படத்தில் ஒரு பாட்டாச்சும் இருக்கும் அதில். அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச பூ தாங்க மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவுக்கு மயங்காத பொண்ணே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில். அந்த மாதிரி தான் நானும் மயங்கி போய் தான் அந்த செடியை வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்குன்றது கிடையாதுங்க. மோஸ்ட்லி மல்லிகைப்பூ பிடிக்கும். அதுலேயும் இந்த அடுக்கு மல்லி வச்சா வர்றது ரொம்ப ரேர் தான். அதனாலே மோஸ்ட்லியான லேடிஸ் வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வச்சுட்டு வதங்கிடுச்சனாக்கா அது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுதுங்க. அதனால் வைக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நான் அடுக்கு மல்லி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நார்மல் மல்லி நம்ம தோட்டத்துலேயே இருக்குது. அதாவது தோட்டத்திலே வைக்கலாம், நம்ம தோட்டத்தில் இன்னும் வைக்கல. நம்ம தோட்டத்தில் வைக்கலாம், அது பயிராக்கலாம். அந்த பூ ஈஸியாக கிடைக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அந்த பூ. அது அதனால் அதை வைக்கவே இல்லை. இது அடுக்கு மல்லி ஒரு பூ வச்சாலும் ஒரு பட்டன் ரோஸ் சைஸுக்கு இருக்குது. இது இன்னும் மொட்டுங்க, இன்னும் 10 நாள் ஆகும் இது பூக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் சைஸுக்கு இருக்குது இது இந்த மொட்டு. அதனால் நான் 10 அடுக்கு மல்லியும் 8 அடுக்கு மல்லியும் வாங்கியிருக்கேன். 10 அடுக்கு மல்லி மட்டும்தான் பூத்துருக்கு, நல்லா பெருசாக வந்திருக்கு. 2 பூவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூக்கிற மாதிரி இருக்குது. 8 அடுக்கு மல்லி அந்த கிளை உடஞ்சிடுச்சு. அதனால் அதுக்கு அடுத்த துளிர் அப்புறமா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இனிமேல் தான் பூக்கும். இதுவும் மட்டும் பார்த்திங்கன்னா வரும்போதே அந்த ஒரு சைஸோடு வருது, நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. நானும் இந்த மல்லிகைப்பூவில் மயங்கி போய் தாங்க வச்சுருக்கேன். என்றைக்கு பூக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்போ பூக்க போகுதுன்னு தெரியல. எனக்கே ஒரு ஷாக்கிங் கொடுக்க போதா என்னன்னு தெரியல. நான் இன்னும் 10 நாள் சொல்லிகிட்ருக்கேன். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே பூத்துட்டு எனக்கு ஒரு ஷாக் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. இவங்க யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ பிடிக்கும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பக்கம் எந்த மாதிரியான மல்லிகைப்பூ அதிகமாக கிடைக்கும்? நல்லா, ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு வெரைட்டி நல்லா வளரும். இது ராமேஸ்வரம் சைடெல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே அடுக்கு மல்லியும் சரி, நார்மல் மல்லியும் சரி, அங்கே தான் அதிகமாக விளைச்சல் இருக்கக்கூடியது மல்லி. எங்கள் ஊர் சைடெலாம் செடியே அங்கேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க, ராமேஸ்வரம் சைட்லேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. உங்கள் ஊர் பக்கம்லாம் எந்த மாதிரி மல்லி அதிகமாக நான் பயிர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி நான் பூத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் நான், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.